சாந்தனுன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் இருக்கார். அவருக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாம போயிரு. அதனால பாத்தீங்கன்னா அவருடைய 3 மகன்களையும் வர வைக்கிறாரு. அப்போ அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இறந்த பிறகு என்னுடைய கட்டிலுக்கடியை தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த 3 பேருமே அவருடைய கட்டிலுக்கடியை தோண்டி பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா 3 பானைகள் இருக்குது. முதல் பானையில பாத்தீங்கன்னா நெல்மணிகள் இருக்குது. 2ஆம் பானையில பாத்தீங்கன்னா கயிறு, அதாவது ஆடு மாடு கட்டுற கயிறு இருக்குது. 3ஆவது பானையில பாத்தீங்கன்னா பொன்னிறத்துல கற்கள் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டியில் 4 தங்க காசு இருக்குது. ஸோ இவங்களுக்கு இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க, ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஸோ அதுக்கடுத்தது இந்த 3 பேருமே ஒரு யோசனைக்கு வர்றாங்க. ஏன் நாம் போய் ராமன் மாமாவை மீட் பண்ணக்கூடாது? ஏன்னா அவருக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரியும்னு, ஏன்னா அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் அவர் அப்படின்ட்டு ராமன் மாமாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போது ராமன் மாமா சொல்கிறாரு, உங்கள் அப்பா புதிர் போடுறதுல ரொம்ப சிறந்தவர். ஸோ அதனால் நான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன், இவர் என்ன இதில் வச்சுருக்காரு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறம் அவருக்கு ஐடியா வருது. ஸோ என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற பானை பார்த்தீங்கன்னா மூத்தவரை குறிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் இருக்குதுல்ல. ஸோ வயல் சார்ந்த சொத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூத்தவருக்கு சேரும். 2ஆவது பானையில் பார்த்தீங்கன்னா கயிறுகள் இருக்குது. ஆடு மாடு இந்த மாதிரி கயிறு குறிக்குது. ஸோ ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, அது மாதிரி கோழி, இது மாதிரி நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சுக்கிறாரு. இது எல்லாமே 2ஆவது மகனுக்கு சேரும். 3ஆவது பானையில் பார்த்தீங்கன்னா பொன்னிறத்தில் கற்கள் இருக்குது. ஸோ பொன்னிறம் வந்து தங்க காசுகள், இந்த மாதிரி சேர்த்த வைரம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருள்களையுமே வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது மகனுக்கு சேரும் அப்படி. ஓ அப்படியான்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். சரியான சொத்துக்கள் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரிங்க மாமா, அது என்ன சின்ன பெட்டியில் 4 தங்க காசு இருக்குது, அது யாருக்கு அப்படின்னு கேட்குற. ஓ அதுவாப்பா, உங்கள் அப்பா எதையுமே இலவசமாக வாங்க மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த தங்க காசுகள் எனக்காக வச்சுருக்கிறாரு. அது என்னோட கட்டணமாக அதைய 4 தங்க காசுகளாக எனக்கு வச்சுருக்காருன்னு சொன்ன உடனே அவங்க 3 பேருமே அந்த பெட்டியை இவருக்கு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப ஒருமுகமாக நம்ம யோசிச்சோம்னா அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நன்றி.